கோதாயை நமஹ. இன்றைக்கு 23வது பாசுரம் திருப்பாவையில் பார்க்கலாம். மாரிமலை முழஞ்சில் மன்னிக் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காதலத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். மாரிமலை முழஞ்சில் மன்னிக் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோரெம்பாவாய். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் பெருமாள்கிட்ட கிருஷ்ணரை பார்த்து தான் எப்படி இருக்கணும், எப்படி இருந்து அந்த தங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படின்றத சொல்லி காட்டுறார். எப்படி? மாரி மலை முழஞ்சில் மன்னிக் கிடந்துறங்கும். ஒரு மலையில் இருக்கிற குகையில் படுத்துன்னு தூங்கிறது ஒன்னது சிங்கம். மன்னிக் கிடந்துறங்கும் மன்னி தொடர்ந்து படுத்துட்டே இருக்கு. அப்புறம் சிங்கத்துக்கு ஒரு சரியான சுபாவம் என்னன்னு கேட்டால், அது தினமும் 2 வேளையும் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பிரகிருதி இல்லை. அது என்ன பண்ணணும்னு கேட்டால், அதுக்கு எப்போ பசிக்கிறதோ அப்போ தான் தான் படுத்துட்டு இருக்க இடத்துலேருந்து எழுந்து வெளியில் வந்து வரத்துக்கே நாழி ஆகும். அது அப்படி கொஞ்சம் லேட் ஆகும். எப்போவுமே அந்த லேசினஸ், ஒரு விதமான ஒரு மெத்தனமான போக்கு இருக்கும் அதுக்கிட்ட. அதுக்கப்புறம் வெளியில் வந்து தன்னை சுதாரிச்சுக்கிண்டு நம்ம என்றைக்கு சாப்பிட்டோம், 2 வாரம் ஆயிருக்குமா இல்லை 10 நாள் ஆயிருக்குமா தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு எதானா ஆப்பிடுமான்னு பார்த்து அது என்ன கிடைக்குமோ அதை தேடிக்கிட்டு அப்படி வரும். அப்புறம் அது வந்துட்ட பிறகு அது அடித்தாக்க அது இடது பக்கம் விழுந்தது, அது சாப்பிட்றதுக்கு வசதியாக இல்லைன்னா அது அப்படியே விட்டுட்டு போயிடும். மறுபடியும் வேறு தானே தேடிட்டு போகும். அது சிங்கத்தோட பிஹேவியர், சிங்கத்தோட சுபாவத்தில் அதெல்லாம் செய்யும். அதுபோல் சிங்கம் எப்போவுமே ஒரு படுத்துன்னு தான் இருக்கும். அதுக்கு சாட்டாச்சுன்னு சொன்னால் மறுபடியும் இன்னொரு தடவை பசிக்கிறதுக்கு இட் வில் டேக் 3-4 டேஸ், சிலப்போ 1 வாரம் 10 நாள் கூட ஆகும்னா அந்த 1 வாரம் 10 நாள் கழித்து தான் அடுத்த சாப்பாடை பற்றி யோசிக்கும். அந்த மாதிரி இருக்குச்சு. இது எப்படி ஒரு சின்ன குழந்தைக்கு பாடல எழுதும்பொழுது தெரியுது அப்படின்னு யோசிக்கிறத காட்டிலும் இதில் என்ன சொல்லியிருக்கா? மாரி மலை முழஞ்சில் மன்னிக் கிடந்துறங்கும். படுத்துட்டே இருக்கு சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து. அது முழிச்சுக்கிறது, என்னோட அறிவுற்று என்னமோ இங்கே வெளியில் நடக்கிறது அப்படின்னு யோசித்து கண்ணை திறந்து பார்க்குறது. பார்த்துட்டு தீ விழித்து கண்ணை திறந்து நல்லா பார்க்குறது. அது கோபத்தோடு பார்க்கறதுனால அதுலேருந்து என்ன இருக்குது, பெரிய நெருப்பு கனல் போல் அந்த கண்ணோட ஒளி தெரியுது. ஆனால் அது கோவப்பட்டு பார்க்கல, கண்ணை விழிச்சு பார்க்குறது. சிங்கத்தோட கண்ணு வந்து ரவுண்டாக தான் இருக்கும், நீள வாட்டத்துலலாம் இருக்காது. பெரிய கண்ணு இடமெல்லாம் இருக்குமே தவிர கண்ணு வந்து எப்படி இருக்கும், பொட்டு போல தான் இருக்கும். அது கண்ணு ரெட்டிஷாக வேறு இருக்கும். அதனால கண்ணை திறந்து அறிவுற்று தீ விழித்து. அப்புறம் என்ன பண்ணுறது, வேரி மயிர் பொங்க. அது என்ன பண்ணுறது, தன்னோட பிடரி அப்படி வந்து நிமித்தி எப்பாடும் பேர்ந்து உதறி. அந்த எப்பாடும் பேருந்துதறிக்கு எப்படின்னு சொன்னால் அது ஒரு சிங்கத்தோட உளவியல் அடிப்படையில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அது முதல்ல எழுந்துக்கும், கண்ணை முழிச்சு உருட்டி பார்க்குறது குகையில் எதுவும் வெளிச்சம் இருக்கா இல்லையா அப்படின்னு. அது என்ன பண்ணும், முன்னாடி 2 காலையை ஸ்ட்ரெச் பண்ணி உடம்ப நீள வாட்டத்தில் தன்னை வந்து ஃப்ரெஷ் பண்ணிக்கும். அது எப்படின்னு சொன்னால் முறுக்கி விட்டுக்கும். முன்னாடி 2 காலையை நீட்டி முறுக்கி விட்டுக்கும். அதே மாதிரி பின்னாடி 2 காலை பின்பக்கத்தில் எட்டி வச்சு முன்காலை நீட்டிக்கிட்டு பின்பக்கத்து உடம்பு இருக்க அதையும் முறுக்கி சரி பண்ணிவிடும். அப்போ அதனால் அதாவது தன்னை ஃப்ரெஷ் பண்ணிட்டு வேகமாக நடக்கணும் அப்படின்னா இவ்வளோ நாள் படுத்துன்னு இருக்குது. இவ்வளோ நாள்னா ஒரு சாதாரண 6 மணி நேரம் 7 மணி நேரம் இல்லை. என்றைக்கு 2-3 நாளைக்கு முன்னே 1 வாரம் முன்னே சாப்பிட்ட பிறகு அப்படியே படுத்துன்னு இருக்குது. அதனால ரொம்ப நாள் தூங்குறது என்ன, மன்னி கிடந்துறங்கும், தூங்கிட்டே இருக்கு. அப்புறம் வந்து சீரிய சிங்கம்னு சொன்னால் இங்கே கோவப்படுற சிங்கம்னு சொல்லிக்க வேண்டாம். சீரியன்னு சொன்னால் ஏதாவது சிறப்பான ரொம்ப சாமர்த்தியமான கெட்டிகாரத்தனம் உள்ளது அப்படின்னு கூட சிங்கத்தோட சிறப்பாக சொல்கிற மாதிரி. சீரியதுன்னு சொன்னால் அது சிங்கம் சீரியது பெரிய ரீ இல்லை, சின்ன ரீ.
அப்போ சீரியதுன்னு சொன்னால் கோவப்படுறதுன்னு அர்த்தம். சின்ன ரீ அதாவது இடையினத்தில் இருக்கிற ரீ போட்டாக்க சிறப்பானது. அதனுடைய குணாதிசயங்களே சிறப்பாக கொண்டது. அதனுடைய ஆளுமைத்திறன் சிறப்பானது. சிங்கத்தோட பர்சனாலிட்டி என்ன? அது எல்லாம் அது ஒரு மெஜஸ்டிக்கு. அது வந்து ஒரு பிடரியை உதுத்துக்கிண்டு ஒரு பிளறித்தினாலே சிங்கம் என்ன பண்ண கர்ஜிக்கும். கர்ஜித்தினாலே பெரிய யானையெல்லாம் கூட சிங்கம் வர்றது போல இருக்கு, நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்னு தன்னை சுதாரிச்சுக்கும். யானை பயந்துக்கிட்டு ஓடாது. அது சிங்கம் வருதுன்னு தெரிஞ்ச உடனே தன்னை அப்படியே முன்காலை மடிக்கிட்டு உட்காந்துடும். டைவடிச்ச சிங்கம் முன்னாடி போய் விழுந்துடும். அப்போ யார் என்ன பண்ணோம், தன் காலால் ஒரு மிதிச்சுடும், உடனே காலால் எட்டி உதச்சிடும், ஏதோ நடக்கும். அதாவது சமாளிச்சுக்கிறதுக்கு சிங்கத்துக்கிட்டேருந்து யானைக்கிட்ட நிறைய ஒரு யுக்தியெல்லாம் கையாளும். அதுபோல் சிங்கத்தோட பர்சனாலிட்டி என்ன? அது எப்போவும் சீரியது, சிறப்பானது, செம்மை பொருந்தியது, நல்ல குணாதிசயங்களை கொண்டது. அதுபோல் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து அப்போ முழிச்சு நுடுத்து தன்னை சுதாரிச்சுக்கிறது. கண்ணை முழிச்சு கோவ கண்ணு போல கண்ணை உருட்டி பார்க்கறது. தீ விழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேருந்துதறி. எப்பாடும் பேருந்துதறின்னு சொன்னால் முன்பக்கத்தினால நீள வாட்டத்தில் நீட்டிக்கிறது, பின்பக்கத்தில் அகல வாட்டத்தில் தன்னை கீழ்ச்சி விட்டுக்கிறது. எதுக்குன்னு கேட்டால் இப்போ இது எப்படி சொல்லி தருவான்னா, மிலிட்ரியிலெல்லாம் அதாவது நம்மளோட காலாட்படை ஆர்மி இருக்கே, அந்த ஆர்மியில் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் முதல்ல சொல்லி தருவா. நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், வேகமாக இருக்கணும், சுறுசுறுப்பாக ஆக்கிக்கணும் அப்படின்னு சொன்னால் பின்னாடி காலை வந்து பின்னாடி வச்சு உடம்புல முன்பக்கத்தை இழுத்து ஒரு ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும், முறுக்கி விட்டுக்கணும். அதே மாதிரி உடம்ப நேரம் வச்சுக்கிட்டு காலை வந்து என்ன பண்ணோம், எதிர்பக்கத்தில் திருப்பி முறுக்கி விட்டுண்டா நம்மளுக்கு என்ன பண்ணோம், உடம்புல வந்து ஒரு எல்லா முறுக்கெல்லாம் ஸ்ட்ரக்கிஷ்னஸ் இருக்கு இல்லையா, அந்த சோம்பேறித்தனம் எல்லாம் போயிட்டு நம்ம சுறுசுறுப்பாகிடும். வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேருந்துதறி. அது என்ன பண்ணும், தன்னோட பிடரி மயிரை ஒரு பக்கம் என்ன பண்ணும், உதிர்த்து விட்டுக்கும். அது இத்தனை நாளையே படுத்துன்னு இருந்தது இல்லை, அங்கே அந்த குகையில் என்ன ஈரம் இருந்ததா, மண்ணெல்லாம் இருந்ததா, அது மேலே எதுவும் பூச்சிலாம் ஏறின்னு இருக்கா அதுக்கு தெரியாது. அதுக்கு அதெல்லாம் பற்றி பெரிய சிங்கத்துக்கு ஒரு எறும்பெல்லாம் மேலே ஏறினா அதுக்கு ஒன்றும் அதை பற்றி கவலையே படாது. அப்படின்னா அது போட்டு அதெல்லாம் உதறி விட்டுக்கும். அப்படி உதறி இருந்தால் அதில் இருக்கிற தண்ணியோ அழுக்கோ பூச்சியோ எல்லாம் கீழே எப்பாடும் பேருந்து உதறி பெரிய அளவில் உதிரிட்டு மூறி நிமிர்ந்து. அதுதான் மூறி நிமிர்ந்துன்னு சொன்னால் முன்னாடி போட்டு பெருபக்கம் முன்னாடி உடம்ப நிறுத்திக்கிறது. அப்புறம் முழங்கி புறப்பட்டு பெரிய அளவில் ஒரு சிங்கம் என்ன பண்ணோம், கர்ஜிக்கும். கர்ஜிச்சுட்டு அப்புறம் முழங்கி புறப்பட்டு போதருமா போலே அப்படின்னு இந்த மாதிரி சிங்கத்தை அப்படி கர்ஜிக்கும், இப்படி காலை நீட்டம், முழங்கிட்டு வரும். அப்படிலாம் வெளியில் வந்தோடனே இதை சொன்ன உடனே ஆண்டாள் இப்படி சொல்கிறா. கேட்டவுடனே கிருஷ்ணர் ரொம்ப இப்படி சிரிச்சுக்கிறாராம். பொண்ணு சிரிப்பு, என்ன எம்மையை பற்றி இப்படிலாம் சொல்கிற, நான் வந்து என்ன இவ்வளோ முரட்டுத்தனமாக தான் இருப்பேனா, உடம்பெல்லாம் முறுக்கிப்பேனா, அதை முறுக்கிண்டு இப்படி தான் நடந்து வரணும், அப்போ சிங்கம் கர்ஜிக்குமா, அதை உடம்புல புளி என்ன தெரியுமா புடரெல்லாம் உதறிக்கிண்டு வருவேனா அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு ஆண்டாளும் சிரிச்சுக்கிண்டு, உங்களோட சிறப்பு, சிங்கத்தோட சிறப்பு குணம், அதனோட ஒரு முரட்டு சுபாவத்தை பற்றி சொல்கிறதுக்கு 4 வரி கிடச்சிது. ஆனால் உங்களோட மென்மை சௌக்குமாரியத்தை சொல்லும்பொழுது பூவை பூவண்ணா அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்குது. அந்த பூவையும் பூவண்ணாவும் என்ன பண்ணிது, இந்த 4 வார்த்தை சொன்னதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே அது சிகரம் வச்ச மாதிரி ஆயிடுது. ஏன்னு சொன்ன மூறி நிமர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே, அப்படியே வந்துருமா போல, என்னமோ கொடுக்கறதுக்கு வரதா, என்ன வேகமாக வரப்படுறதா அப்படின்னு யோசிக்கிறச்சே பூவை பூவண்ணா அப்படின்னு சொன்னான். பூவை பூவண்ணா உன் கோயில் வாசலில் என்ன பண்ணோம், சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேருந்துதறி மூறி நிமர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் வாசல் வந்து நிற்கிறான். நாங்கள் இங்கெல்லாம் வந்து நிற்கிறோம். எப்பாடும் பேருந்துதறின்னு சொன்ன பிறகு அவன் சிங்கத்தை என்ன சொல்கிறா, நீ முழங்கி வேகமாக வெளியில் வா அப்படின்னா. என்ன போய் இப்படி முரட்டுத்தனமாக சொல்கிற, எழுந்து வராமல் நம்ம சொல்ல மாட்டோமா என்ன அப்படின்னு. இல்லை, சீரிய சிங்காதனத்திருந்து யாம் வந்த காரியம் பூவை பூவண்ணா அப்படின்னு கூட்டவொடனே உன் கோயில் வாசலில் யாம் வந்த காரியம் அப்படின்னா. எதுக்கு நான் அப்புறம் பெருமாள் உடனே சொல்கிறாராம், நான் இருந்த இடத்துல இருந்தே இந்த ஜெகத்தை சிருஷ்டித்து இதில் இருக்க இவாளுக்கு ஓணுன்றதெல்லாம் கொடுத்து அப்புறம் பசு பட்சி பிராணிக்கெல்லாம் என்ன வேணுமோ எல்லாருக்கும் ஓணுமன்ற என்ன உபயோகமான செய்திகள், உபயோகமான சாமான்கள், உணவு, உடை, உறையுள் எல்லாமே கொடுத்துட்டுருக்கேன். என்னென்னமோ இன்றைக்கி எழுந்துவா முறுக்கி வேகமாக வந்து அது சிங்காசனத்தில் கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்தேன்.
சிங்காசனத்திலிருந்து நாங்கள் கேட்கறதெல்லாம் கேட்டு யோசிச்சு கொடு, ஆராய்ஞ்சு பார்த்துட்டு கொடு, கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசித்துட்டு கொடு அப்படின்னு சொல்கிறியே, என்ன இந்த பொண்ணு இப்படி சொல்லுறதே அப்படின்னு பெருமாள் யோசித்தாராம். அதுக்கு கோப்புடைய சீரிய சிங்காசனம், சீரிய சிங்காசனம் சொன்னது சீரியன்றது இங்கேயும் என்ன, இந்த சீரியக்கு பொருள் என்னதுன்னு சொன்னால், ஏற்கனவே சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து அப்படின்னு சொன்ன பொழுதும் இங்கேயும் சீரிய சிங்காசனம், சீரியன்னு சொன்னால் சிறப்பானது, சிறப்பான சிம்ஹாசனம், சிம்ஹாசனம் சொன்னால் அதில் உட்காந்துக்கிற அவரோட அரியணை அரியாசனம், அந்த அரிய ஆசனம் சிறப்பாக உட்காந்துக்கிறதுல அது சீரிய சிங்கம், பெருமாள் உட்காண்டதுனால தான் அது சீரிய சிங்காசனமா, இல்லை சிங்காசனம் ஏற்கனவே சீரிய சிறப்பா அதனால் அங்கே இருக்காரா, அதில் உட்காந்துக்கிறாரா, சிங்காசனம் ஏற்கனவே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதில் பெருமாளும் உட்காந்துக்கிறாரா, இல்லை பெருமாள் உட்காண்டதுனால தான் அது சிறப்பான சிம்மாசனமா அப்படின்னு கேட்டால் ரெண்டுமே தான். ஆண்டாள் எந்த யோசிக்கிறாளான்னா ரெண்டுமே தான். ஏன்னு கேட்டால் பெருமாளுக்கு தன்னுடைய சிஷ்யர்கள், தன்னுடைய பக்தர்கள், தன்னிடம் அன்பு பாராட்டி பெருமாள்கிட்ட விசுவாசமாக இருக்கிறவாள்கிட்ட அவள் இருக்கிற இடம்னு சொன்னால் பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்குமா. எப்படின்னு கேட்டால் அப்போது நான் இதுக்கு நிறைய சின்ன சின்ன உதாரணங்கள்லாம் சொல்லலாம். பெருமாள் ஒரு திவ்ய தேசத்தில் பெருமாள் எழுதியிருக்கார் அப்படின்னா, திவ்ய தேசத்தில் எழுதியிருக்கிறதுனால பெருமாளுக்கு பெருமையா, பெருமாள் இருக்கிறதுனால அந்த திவ்ய தேசத்துக்கு பெருமையா அப்படின்னு கேட்டால் ரெண்டுமே தான். சில இடத்துல திவ்ய தேசம் ரொம்ப நாளாக இருக்குது, யுகாந்தரமாக இருக்குது, அந்த இடத்துல பெருமாள் எழுதியிருக்கார், அங்கே சிறப்பாக இருக்கணும், தொடர்ந்து நம்ம இங்கேயே இருக்கணும், நம்ம பக்தர்கள்லாம் இங்கே தான் இருந்த இடம் அப்படின்னு அதை சிறப்பு பண்ணிக்கிறார். அதே மாதிரி சில நேரத்தில் பெருமாள் வந்த பிறகு அந்த இடம் பெரிய திவ்ய தேசமாக மாறுறது, பெருமாளோட சிறப்புக்கு அந்த முக்கியத்துவம் இருக்குல்ல, அது பெருமாளோட அந்த ஒளி பொருந்திய தெய்வத்தன்மை, அதுக்காக வேண்டி அந்த ஊர் ரொம்ப சிறப்பாக மாறுறது. இதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். காட்டு மன்னார் கோவில், காட்டும் மன்னார் கோவில், அதாவது நாதமுனிகள் அவருடைய திருத்தகப்பனார் அவாத்தில் இருக்கிறவா அவள்லாம் இருந்தது அந்த காட்டு மன்னார் கோவிலோட சிறப்பை சொல்கிறதுக்கு. இன்னும் பெருமாள் அங்கே இருக்கார் அப்படின்னு சொன்னால் இவாள்லாம் ஆச்சாரியர்கள் வருவதற்கு முன்னாவே காட்டு மன்னார் கோவில் இருந்தது. அது இன்னும் தொடர்ந்து பெருமாள் அங்கே இருக்கார், எழுதியிருக்கார். அவளுக்கு அது ரொம்ப பெரிய என்ன அபிமான ஸ்தலம், சிறப்பான ஸ்தலம். 4000 அங்கே முக்கியமாக வெளியில் வரத்துக்கு அதுதான் காரணமாக இருந்த இடம். அந்த பெருமாள் அவர் பிதாமகம் நாதமுனி விலோக்கிய அப்படின்னு நாதமுனிகளோட சிறப்புக்காக வேண்டி என்ன அந்த பெருமாள் அங்கே இருக்கிற சிறப்பை உணர்ந்து அது இன்னும் நாதமுனிகள் இருந்த இடம் அப்படின்னு அதுக்கு மேலும் சிறப்பை கூட்டிகிட்டு இருக்கார். அதே மாதிரி 3 ஆழ்வார்கள் ஒரு இடைகழியில் தங்கினார். எங்கே? தேகலீசன் ஆயன்னா தெரியுமா, இடைகழி ஆயன் அப்படின்னு பேர் அவருக்கு. அந்த தேகலீசன் என்ன பண்ணார், அந்த இடத்துல ஒரு ராத்திரி ஒரு பகல் இவா 3 பேர் அவாவா ஊர் எங்கெங்கேயோ யாத்திரையெல்லாம் போயிட்டு உள்ளே ஒரு சரியான மழை, ஒரு பகலில் மழை பெய்யுது. அந்த மழையில் இருக்கிறது ரொம்ப ஊரே இருட்டாக போச்சு. ஒரு இடத்துல என்ன ஒருவர் படுக்கலாம், இருவர் இருக்கலாம், மூவர் நிற்கலாம் அப்படின்னு சொல்லி முதலாழ்வார்கள் 3 பேரும் அங்கே ஒரு இடைகழியில் ஒரு முனிவரோட ஆசிரமத்தோட ஃப்ரண்ட்டு சிட் அவுட்டு இடைகழி, அந்த இடைகழியில் 3 பேரும் இருந்துக்கிறார். அவள் எல்லாம் என்ன பண்ணியிருக்கா, திருவந்தாதி, முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதின்னு அந்தாதி அடிப்படையில் தமிழ் பாசுரங்கள் ஆளுக்கு 100 பாசுரம் பாடிட்டா பெருமாள் அதை வாங்கின்னு விட்டார். என்ன பண்ணுறார், அதை வாங்கிக்கிறார். ஆனால் அவளை என்ன பண்ணுறாரு, அந்த இருட்டில் ஒரு வழக்கு கூட இல்லை, இருட்டுக்கு யார் நடுவில் வருதுன்னு கூட தெரியாமல் இருக்கிற இடத்துல பெருமாள் அவள் 3 பேருக்கு நடுவில் நெருக்கிறார். நெருக்கினா என்ன பண்ணுடா, என்ன யாரும் இல்லையே, கது கூட திறக்கலையே, சாத்திக்கிட்டு தான் இருக்கோம், யாரோ உள்ளே வந்திருக்காளே, யார் திறக்கிறது அப்படின்னு சொன்னால் அப்போ தான் ஒருத்தர் பாடுறார், வையமே தகழியாய் வார்கடலே நெய்யாக அப்படின்னு சொல்கிறார், வெய்ய கதிரோன் விளக்காக அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார், அன்பே தகழியாய் ஆர்வமே நெய்யாக அப்படின்னு. இவா 2 பேரும் முதல் ஆழ்வார் பேயாழ்வாரும் இதை பாடின உடனே பேயாழ்வார் பக்கத்தில் நின்றுருந்தார். அவர் சொல்கிறார், திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் அப்படின்னு அவரும் பாடுகிறார். இவா 2 பேரும் வழக்கேத்தினா வையமே தகழியாய் வார்கடலே நெய்யாக. ஏன்னா அந்த இருட்டில் வேறு ஒன்றுமே கிடையாது, வழக்கேற்றுறதுக்கு எந்த விதமான பிரசக்தியும் இல்லை, அங்கே எந்த உபகரணங்களும் இல்லை. ஆனால் அவருடைய யோக சக்தியினால் என்ன பண்ணார், உலகமே இது சூரிய பகவானே வெளிச்சம், அதுவே திரி,
அப்புறம் உலகத்தில் இருக்கிற எல்லா கடலில் இருக்கிற ஜலமே எண்ணெய் போட்டிருக்கேன் அப்படின்னு. இந்த ஆழ்வார் இப்படி சொன்ன உடனே அடுத்தவர் என்ன சொன்னார், அன்பே தகழி, என்னுடைய மனசில் ஒரு ஈடுபாடு இருக்கே, விசுவாசம், அதுவே அகல், ஆர்வம் இருக்கே, அதுவே நெய்யே, இன்புருகு சிந்தை இடுதிரையாக, என்னை பெருமாள் இடைவிடாமல் சிந்திக்கணும்னு நினைக்கிறேன், அதுவே தெரியாக போட்டு ஒரு வழக்கேற்றினேன்னு சொன்னோடனே நிஜமாவே இவா 2 பேரும் வழக்கேற்றினா தெரிஞ்சு போச்சு. உள்ளே வந்திருக்கிறது இடைகழி ஆயன் தேகலீஷன் பெருமாளுக்கு வந்திருக்காரு தெரிஞ்சுடுத்து. 3வது ஆழ்வார் பேயாழ்வார் என்ன சொன்னார், திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன். ஆமாம், இவெல்லாம் வந்தால் மழை நின்று போச்சு, ராத்திரி முடிஞ்சிடுத்து, ஆளுக்கு 100 அந்தாதி உள்ள பாசுரங்களை பாடினா பெருமாள் வாங்கி கீழே வச்சுன்னு விட்டார். புரிஞ்சு போச்சு. பெருமாள் அந்த இடத்த விட்டு போனாரா? இல்லவே இல்லை. இவா 3 பேரும் இங்கே இருந்தா அந்த இடத்துல நம்ம இருந்துகிட்டே இருக்கணும். அந்த இடத்தோட நம்மளுடைய சிறப்பை பற்றி பாடின ஆழ்வார்கள் இருந்த இடம், அந்த வாசனை இன்றும் நமக்கு மனதில் வீசிக்கொண்டிருக்கிறது. அந்த நறுமணம் இன்றும் அந்த இடைகழி ஆயன் இடத்துல வீசிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு பெருமாள் அங்கேயே உகந்து அங்கே எழுந்தருளி ஆயிருக்கிறது. இதுபோல் சில நேரத்தில் என்ன நம்ம சொல்கிறோமோ அந்த இடத்த சீரிய சிங்காசனம் என்பது அவர் பெருமாள் உட்காண்டத்தினால சீரிய சிங்காசனம் ரொம்ப சரி. ஆனால் அது ஏற்கனவே சிறப்பான சிங்காசனம். அதில் மேலும் பெருமாள் அதில் எழுதியிருந்து சிறப்பான அதுக்கு மேலும் சிறப்பு கூட்டுகிறார். இதில் இந்த மாதிரி இப்போ புராணத்துலேருந்து நிறைய உதாரணங்கள் பார்க்கலாம். ஏற்கனவே அது சிறப்பு. ஆனால் இன்னொரு சிறப்பு அதுக்கு சேர்ந்தது என்ன, பெருமாள் அதில் இருந்ததுனால நல்ல சிறப்பு. சீரிய சிங்காதனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள். நான் ஏதோ கேட்குறமே அதை நன்னா யோசித்து பார்த்து கொடு அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறார். அப்புறம் பெருமாள் சொல்கிறார், வாதி பிரதிவாதிலாம் எனக்கு தெரியவே தெரியாது, நீ சொல்கிற நான் கேட்குறேன் உனக்கு கொடுத்துட்றேன், அவ்வளோதான் உண்டே தவிர இதை இன்னொருத்தர் கேட்டு இன்னொரு இடத்துல கூப்பிட்டு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வச்சு அந்த விசாரணையெல்லாம் நடத்தி பார்த்து அதில் ஒன்றும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லா ஹிருதயத்துள்ளும் என்ன சகல ஜீவராசிகளின் இதயத்துள்ளே இறைவன் குடிகொண்டிருக்கிறான். அதை உணர்ந்து கொள்வதற்கு சிறப்பு, உணர்ந்து கொள்பவர்களுக்கு சிறப்பு. உணர்ந்து கொள்வது சிறப்பு, உணர்ந்து கொள்பவர்களுக்கு சிறப்பு. சில சமயத்தில் பெருமாள்னா பசு பக்ஷி அதுக்கெல்லாம் கூட அந்தரியாமி சிவன் நாராயணன் தான். அதால் உணர்ந்துக்க முடியுமா? ரொம்ப தௌர்பாகியம்தான், உணர்ந்து கொள்ள முடியாது. ஏதோ 1-2 ஜீவராசிகளுக்கு உணர்ந்து கொள்ள முடியும், அது கூட தன்னை வெளிப்படுத்திக்க முடியாது. அது என்ன பண்ணும், தினமும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் கோவிலுக்கு போய் ஒரு 2 பிரதட்சணம் பண்ணிட்டு வரா மாதிரி இந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் வரும். அப்புறம் சில நேரத்தில் கோவிலுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்து வரும்போது தானும் அங்கே எட்டி பார்த்துட்டு போகும். இந்த கொடி மரத்துண்ட ஒரு 5 நிமிஷம் நின்றுட்டு போகும். இதெல்லாம் நடக்குமா இருக்கும். இது ஏதோ ஒரு பூர்வ ஜென்மத்து வாசனை தொடர்பு, அதனால் ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு போகிறது நம்மளாம் உணர்ந்துக்க முடியுமே தவிர அந்த பசுவுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. அதை அதை தெரிஞ்சாலும் அதால் என்ன பண்ண முடியாது, அதை விவரிக்க முடியாது, எடுத்து சொல்ல முடியாது. அது மாதிரி இருக்குச்சே அந்த ஒரு விஷயம். எதுக்காக எல்லா சர்வ ஜீவராசிகளுக்கும் அந்தர்யாமியாக ஸ்ரீமன் நாராயணன் இருக்கும் பொழுது நம்ம பண்ணுற தவறுகள், நம்ம பண்ணுற சரி ரெண்டுமே உள்ளே இருக்கிற பெருமாளுக்கு தெரியும். அதற்கு உண்டான பனிஷ்மெண்ட்டோ இல்லை நல்ல விஷயங்களோ, அதுக்கு நல்லதோ கெட்டதோ சுவாமி இங்கேருந்து அருளிட போகிறார். அப்புறம் எதுக்கு ஆராய்ந்து அருளணும் அப்படின்னு கேட்டால் பெருமாள் என்ன ஆண்டாள் என்ன சொல்கிறார் பெருமாள்கிட்ட கேட்குறான்னு கேட்டால், இந்த மாதிரி நீ யோசித்து சொல்லணும்னு கேட்டால் நாங்கள் எதையோ கேட்டுடுறோம், அவசரப்பட்டுட்டோ இல்லை தவறாமல் நாங்கள் கேட்கக்கூடாததை கேட்டுட்டோம், பசங்க கேட்குறது கொடுத்துட்றோம்னு சொல்லியோ. அதனால் அப்படிலாம் இல்லாமல் சிறப்பு இருக்கா, கேட்குற கேள்விக்கு நியாயம் இருக்கா. நாங்கள் ஆராய்ந்து அருள்னு கேட்குறது என்ன, கடைசி வரைக்கும் இப்போ ஆண்டாள் என்ன கேட்குறா, பறை இறைவா பறை நீ தாராய் அப்படின்னு கேட்குறா. பறை என்ன சொன்னால் கைங்கரிய ஸ்ரீ, பெருமாளுக்கு என்ன தொண்டு செய்யணும், தொண்டனாக இருக்க வேண்டும், அந்த தொண்டு செய்வதற்கு தனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் அப்படின்றதா ஆராய்ந்து அருள் அப்படின்னு கேட்டுருக்கா. அவர் பெருமாள் அதுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு தயாராக தான் இருக்கார். சீரிய சிங்காசனத்திலிருந்து கோப்புடைய சீரிய சிங்காசனம், கோப்புன்னு சொன்னால் சிறப்புகள் பலவும் என்ன நிரம்பி இருக்கிற ஒரு சிங்காசனத்தில் அமர்ந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் அப்படின்னு பெருமாள்கிட்ட யோசித்து பார்த்து கொடு, நாங்கள் என்ன வருதோன்னு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தில் சொல்கிறார். இந்த பாசுரத்துக்கே இன்னும் நுட்பமான கருத்துக்கள், உள்ளுரை பொருள் என்ன இருக்குன்றதையும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.